திருச்சிற்றம்பலம். இப்போ நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இது என்ன மந்திரம், யாரோடுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னா, பெரும்பாலும் இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவர் பேரு ஸ்ரீ தத்தாத்திரேயர் அப்படின்னு, ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபா அப்படின்னு நம்ம திருஞான சம்பந்தர் போலவே இருப்பார், குழந்தை வடிவா. அப்பேற்பட்டவருடைய மந்திரம் தான். அவர் மிகப்பெரிய குரு, மிகப்பெரிய ஞானி, மிக ஞானின்லாம் தெய்வத்தில் தெய்வம். அப்பேற்பட்ட ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபாக்கு இப்ப நாமளே கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய அருளை பெறணும்னா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா அப்படின்னு ஒரு 3 தடவை சொன்னோம்னா, அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுமா. அதே நேரத்துல அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரம் ஒண்ணு இருக்கு, அற்புதமான காயத்ரி மந்திரம். இங்க தத்தாத்திரேயர் அப்படின்னு சொன்னா யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. நம்ம டிவிஎஸ் மில்லு கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ரீ தத்தாத்திரேயர் டெக்ஸ்டைல்னு வச்சிருப்பாங்க. இந்த தத்தாத்திரேயர் அப்படின்னாலே அனைத்து சக்திகளையும் ஒன்று கூடுன ஒரு அமைப்பு தான், சரிங்களா. இவருக்கு ஒரு அற்புதமான காயத்ரி மந்திரம் இருக்கு. இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும், நன்மையா போய்கிட்டே இருக்கும், இறையர்களும் நம்மளை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட காயத்ரி மந்திரம் தான் இப்ப நாம சொல்ல போறோம். இந்த காயத்ரி மந்திரம் எப்படி அறிக்கும்னா, திகம்பராய வித்மகே அத்ரி புத்ராய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத் அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் ஜபித்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஜபிச்சு பாருங்க, உண்மையிலேயே வாழ்க்கை வளமாகும், செல்வம் குவியும், மனம் நிம்மதி அடையும், குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷம் நிலவும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து நிம்மதியா வாழலாம். அதனால தினமும் இந்த தத்தாத்திரேயர், இந்த ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபாவுடைய அந்த அற்புதமான காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சிவகுரு.